என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, சமீபத்தில் ஒரு நண்பர் ஒரு சேனலில் விஜயை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். விஜயின் படங்களை பற்றி, விஜய் இதுவரைக்கும் எவ்வளவு சம்பளம் வாங்கினார் என்று அந்த படங்களை பற்றி விஜய் சிலாக்கித்து பேசிக் கொண்டிருந்தார். சரி, அது அவருடைய விருப்பம். அப்படி பேசும்போது ஒரு வார்த்தை அவர் சொன்னார். அதுதான் நம்மளை திடுக்கிட வைத்தது, கோபம் கொள்ள வைத்தது. இமயமலைக்கும் அதன் அடிவாரத்தில் இருக்கும் காளானுக்கும் வித்தியாசம் இருக்கிறதல்லவா? அதை புரிந்துதானே பேச வேண்டும். அவர் பேசும்போது என்ன சொன்னார் தெரியுமா? விஜய்க்கும் எம்ஜிஆரை போல மக்கள் செல்வாக்கு இருக்கிறது. அவர் கட்சி ஆரம்பித்தால் தமிழ்நாடு எங்கும் திரும்பி பார்க்கும், அவர் முதல்வராவார் என்று சொன்னார். சரி, அவர் கனவு காணட்டும், சொல்லட்டும். ஆனால் எம்ஜிஆரை போல விஜய்க்கும் மக்கள் செல்வாக்கு என்கின்ற வார்த்தை தான் எங்களை கோபம் கொள்ள வைக்கிறது, முறைக்க வைக்கிறது. தயவு செய்து அவருக்கு உப்பு தண்ணி கொடுத்து வாய் கொப்பளித்து விட்டு பேச சொல்லுங்கள். எம்ஜிஆர் என்கின்ற இமயமலை எங்கே? அந்த இமயமலையின் அடிவாரத்தில் முனைத்த விஜய் எங்கே? விஜயும் நடிகர், எம்ஜிஆரும் நடிகர், அது வேறு. நடிகர் என்பது வேறு. மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்கிறது என்பதுதான் முக்கியம். எம்ஜிஆருக்குள்ள மக்கள் செல்வாக்கு என்ன? விஜய்க்கு உள்ள மக்கள் செல்வாக்கு என்ன? அதே நண்பர் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். விஜய் ஒரு படத்திற்கு 200 கோடி ரூபாய்க்கு மேல் வாங்குகிறார். அந்த 200 கோடி ரூபாயை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, இனி படங்களை நடிப்பது இல்லை என்று சொல்லிவிட்டு அரசியலுக்கு வருகிறார், மக்கள் சேவையாற்ற வருகிறார் என்கிறார். ஒரு படத்திற்கு 200 கோடி ரூபாய் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு விஜய் அரசியலுக்கு வருகிறார் என்றால், அதைவிட அதிகமாக அரசியலில் சம்பாதிக்க முடியும் என்று வருகிறாரா, அல்லது அவர் சேர்த்து வைத்த சொத்துக்கு பாதுகாப்பு தேவை என்பதற்காக வருகிறாரா என்பதை அந்த நண்பர் சிந்தித்து பேச வேண்டும், பார்க்க வேண்டும். ஆனால் எம்ஜிஆர் எந்த காலத்திலும் ஒரு படத்திற்கு நான் 10 லட்சம் ரூபாய் வாங்குகிறேன், அந்த 10 லட்சம் ரூபாய் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அரசியலுக்கு வருகிறேன், மக்களுக்கு சேவையாற்ற வருகிறேன் என்று சொல்லவே இல்லை. மக்கள்தான் அவரை அவருடைய வீட்டுக்கு வாசலிலும் தமிழ்நாடு எங்கும் எழுச்சி கொண்டும், மக்கள்தான் அவரை நீங்கள் அரசியலுக்கு வாருங்கள், உங்கள் பின்னால் நாங்கள் இருக்கிறோம் என்று தமிழ்நாடு எங்கும் மிகப்பெரிய பேரெழுச்சி ஏற்பட்டது. அந்த பேரெழுச்சியும் மக்களுடைய அன்பும் தான் அவரை கட்சியை தொடங்க வைத்தது. அதுதான் எம்ஜிஆரின் மக்கள் செல்வாக்கு. எம்ஜிஆர் மக்கள் செல்வாக்கில் இருந்தார், மக்களுக்கு பிடித்தவராக இருந்தார். அதே போல இந்த நண்பர் சொல்லும்போது, விஜய் ஒரு மாநாடு நடத்தினாலே தமிழ்நாடு எங்கும் பற்றி கொள்ளும், திரும்பி பார்க்கும் என்றார். ஆனால் ஒரு மாநாடு கூட நடத்தக்கூடிய அளவுக்கு அரசியல் ஞானமோ அரசியல் தெளிவோ விஜய்க்கு இல்லை என்பதை சமீபத்தில் அந்த மாநாடு தள்ளிக்கொண்டே போனதில் தெரிந்து கொள்ளலாம். அந்த மாநாடு இதுவரை 4 முறை இங்கு நடக்கிறது, அங்கு நடக்கிறது, இந்த தேதியில் நடக்கிறது, அந்த தேதியில் நடக்கிறது என்று சொல்லிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறது. ஒரு மாநாடு நடத்துவதென்றால் உடனே நடத்த வேண்டும். அந்த மாநாட்டுக்கு எவ்வளவு பேர் வருவார்கள், எவ்வளவு பெரிய இடம் தேவைப்படும் என்றெல்லாம் கணித்து சொல்லி குறிப்பிட்ட அந்த நாளில் நடத்தி முடிக்க வேண்டும். ஒரு படத்தை நீங்கள் தயாரித்தால், நடித்து முடித்தால், அந்த படம் குறிப்பிட்ட தேதியில் வந்தால்தான் வெற்றி பெறும். அதை விட்டு இந்த படம் அடுத்த வாரம் வரும், அடுத்த மாதம் வரும், அதுக்கு அடுத்த மாதம் வரும் என்று சொல்லிக்கொண்டே போனால் மக்களுக்கு அந்த படத்தின் மீது உள்ள அபிமானமே குறைந்து போய்விடும். அடப்போயா நீயும் படமும் அப்படின்னு சொல்லிவிடுவார்கள். அதே போல விஜய் ஒரு மாநாடு நடத்துகிறார், நடத்தப் போகிறார், அதில் அவருடைய கொள்கைகளை முழங்கப் போகிறார். அதை கேட்டு தமிழ்நாட்டு கட்சிகளே ஆட்டம் காணப் போகிறது, தமிழ்நாடே அவர் பக்கம் திரண்டி நிற்கப் போகிறது என்று வாய்ப்பந்தல் போட்ட அந்த நண்பர் சொன்னார். ஆனால் இதுவரை மாநாடு நடத்தவே இல்லை. மாநாடுக்கான வேலைகள் இதோ அதோ என்று இழுத்து கொண்டே போகிறது.
அதற்கு காரணம் இப்போது யார் என்றால் விஜய் கட்சியில் உள்ள அந்த முக்கியமான அந்த நபர், பாண்டிச்சேரியை சேர்ந்த அந்த நபர்தான் காரணம் என்று விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் அவர் மீது பாவம் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர் சொல்வதை தான் விஜய் கேட்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எம்ஜிஆர் கட்சி தொடங்குகிறேன் என்று சொல்லி தொடங்கி உடனே ஒரு மாநாடு நடத்தினாரா? எம்ஜிஆர் என்னுடைய கொள்கைகளை விளக்கப் போகிறேன் என்று மாநாடு நடத்தினாரா கட்சிக்காக? இல்லையே. எம்ஜிஆரின் கொள்கை என்ன என்று அவருடைய ரசிகர்களுக்கு, அவருடைய தொண்டர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் நடிகராக இருக்கும்போதே அள்ளி அள்ளி கொடுத்தவர். ஏழை எளிய மக்களின் வாழ்வில் அவ்வப்போது உதவி கொண்டு ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையை உணர்ந்தவர். அவர்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தவர். எனவே அவருடைய கொள்கை என்ன என்று மக்களுக்கு தெரியும். அதே போலதான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார். சில நாட்களிலேயே திண்டுக்கல் தேர்தல் வந்தது. அங்கு மிகப்பெரிய 4-5 கட்சிகளுக்கு இடையே போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றது எம்ஜிஆரின் அதிமுக. எடுத்ததும் அவர் தமிழ்நாட்டு கோட்டையில் அல்ல, டெல்லியில் உள்ள கோட்டைக்கே புரட்சி தலைவரின் கட்சி சென்று முத்திரை பதித்தது. அந்த அளவுக்கு எம்ஜிஆரின் மக்கள் செல்வாக்கு இருந்தது. எம்ஜிஆர் மாநாடு நடத்தி மக்களிடம், இதோ நான் அரசியலுக்கு வருகிறேன், மக்களே எனக்கு ஆதரவு தாருங்கள் என்று சொல்லவில்லை. ஒரே ஒரு கூட்டம், முதலில் போட்ட ஒரே ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் அவருக்கு தெரியும். அதே போலதான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார். சில நாட்களிலேயே திண்டுக்கல் தேர்தல் வந்தது. அங்கு மிகப்பெரிய 4-5 கட்சிகளுக்கு இடையே போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றது எம்ஜிஆரின் அதிமுக. எடுத்ததும் அவர் தமிழ்நாட்டு கோட்டையில் அல்ல, டெல்லியில் உள்ள கோட்டைக்கே புரட்சி தலைவரின் கட்சி சென்று முத்திரை பதித்தது. அந்த அளவுக்கு எம்ஜிஆரின் மக்கள் செல்வாக்கு இருந்தது. எம்ஜிஆர் மாநாடு நடத்தி மக்களிடம், இதோ நான் அரசியலுக்கு வருகிறேன், மக்களே எனக்கு ஆதரவு தாருங்கள் என்று சொல்லவில்லை. ஒரே ஒரு கூட்டம், முதலில் போட்ட ஒரே ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் அவர் பேசிய பேச்சு அப்படியே தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் தீயை போல பரவி மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது. அவருக்கு பின்னால் அணி அணியாக மக்கள் திரண்டு நின்றார்கள். அடுத்தது அவர்தான் முதல்வர் என்பதை அறுதியிட்டு சொன்னார்கள். அதை அப்படியே நிறைவேறியது. எம்ஜிஆரின் கொள்கை மக்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் என்ன செய்வார் என்று மக்களுக்கு தெரியும். எனவே எம்ஜிஆருடைய செல்வாக்கு அதுதான். அந்த செல்வாக்கு மக்கள் மத்தியில் எம்ஜிஆருக்கு இருந்ததால், மக்கள் மத்தியில் எம்ஜிஆருக்கு இருந்ததால் எம்ஜிஆர் வந்தார், வென்றார், இன்றும் நின்றார். இன்று வரையும் ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து 40 ஆண்டுகளாகிவிட்டது. இன்னமும் அவருக்காக 2 பத்திரிகைகள் மாதந்தோறும் வருகின்றன. ஒன்று இதயக்கனி, இன்னொன்று உரிமை குரல். 2 பத்திரிகைகள் எம்ஜிஆருக்காக வந்து விற்பனையாகின்றன. விஜய்க்காக எந்த பத்திரிகை வருது சொல்லுங்கள்? வேறு விஜய் மட்டுமல்ல, வேறு ரஜினி, கமல், எந்த நடிகருக்காக பத்திரிகை வந்து வருகிறது, விற்பனையாகிறது? அதாவது எம்ஜிஆருடைய செல்வாக்கு அவர் மறைந்து 40 ஆண்டுகள் ஆனாலும் கூட இன்னமும் அப்படியேதான் இருக்கிறது. எனவே எம்ஜிஆருடைய மக்கள் செல்வாக்கோடு எந்த நடிகரையும் ஒப்பிடாதீர்கள். விஜய் என்கின்ற காளானுக்கும் எம்ஜிஆர் என்கின்ற இமயமலைக்கும் தயவு செய்து ஒப்பிடாதீர்கள். எம்ஜிஆருடைய மக்கள் செல்வாக்கே தனி. விஜய்க்கு நிறைய கூட்டம் சேர்கிறது என்று சொல்லுங்கள். விஜயின் படத்தை பார்க்க நிறைய கூட்டம் வருகிறது, அவருக்கும் நிறைய கூட்டம் இருக்கிறது, அவருடைய படங்கள் நிறைய ஓடுகிறது என்று சொல்லுங்கள். அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அதே போல எம்ஜிஆரோடு விஜயை ஒப்பிடாதீர்கள். விஜய் வேறு, எம்ஜிஆர் வேறு. எம்ஜிஆரின் மக்கள் செல்வாக்கு வேறு. எம்ஜிஆருடைய படங்கள் எந்த படங்களும் தோல்வி என்று சொன்னதில்லை. சாதாரண
சுமாரான படம் என்று சொல்லப்பட்ட படங்களும் கூட நஷ்டமடையவில்லை. சுமார் என்று சொல்லப்பட்ட படங்களும் கூட லாபத்தை தான் ஈட்டி கொடுத்திருக்கின்றன. ஆனால் விஜய் நடித்த கோட் படம் என்னாயிற்று? அவருடைய ரசிகர்களே 1000 கோடி இந்த படம் வசூலாக வேண்டும் என்று யாகம் நடத்துகிற அளவுக்கு போய்விட்டது. பாவம் ரசிகர்கள். எனவே எம்ஜிஆரோடு யாரையும் ஒப்பிடாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.